வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று வியாழக்கிழமை ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ரமல்லாவின் கிழக்கே உள்ள பகுதிகளை இஸ்ரேலிய படைகள் சுற்றி வளைத்து முற்றுகையிட தொடங்கின. மேற்கு கரையில் அல் முகைர் கிராமத்திலும் துர்முஸ் அயா நகரத்திலும் இஸ்ரேலிய ராணுவத்தின் நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய குடியேறிகளை குறிவைத்து நடத்தப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அப்பகுதியில் ஏராளமான இஸ்ரேலிய துருப்புக்கள் நிறுத்தப்பட்டிருப்பதை காண முடிந்தது என்று பாலஸ்தீனிய குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். இன்று அதிகாலை இஸ்ரேலிய ராணுவம் அல் முகைர் மற்றும் துல்முர் ஜயா ஆகிய இரு இடங்களையும் தாக்கியது. ரமல்லா பகுதியில் தீவிரமான ஊடுருவல்கள் ஏற்படும் என்ற அச்சத்தின் மத்தியில் ராணுவ வாகனங்கள் இரு இடங்களையும் நெருங்கி வருவதை குடியிருப்பாளர்கள் சமூக ஊடகங்களிலும் பகிர்ந்த காணொலிகள் காட்டுகின்றன. அரபு மொழி ஊடகம் அல் அரபி அல் ஜதீத்தின் படி இஸ்ரேலிய படைகள் தங்கள் வீடுகளை ஒவ்வொன்றாக சோதனை செய்ய தொடங்கியுள்ளதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்தனர். சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள காணொளிகளில் பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை துருப்புக்கள் சேதப்படுத்துவதையும் காண முடிந்தது. ஒரு காணொளியில் அல் முகைரில் உள்ள ஒரு பாலஸ்தீனிய குடும்பத்தை சேர்ந்த வாகனத்தின் கண்ணாடி மீது ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் கற்களை வீசுவதை காட்டுகின்றது. இந்த தாக்குதலுக்கு மத்தியில் பாலஸ்தீனியர்கள் மற்றும் அவர்களது நிலத்தின் மீது மற்றும் ஒரு தாக்குதலாக அதே கிராமத்தில் பாலஸ்தீனிய மரங்களை துருப்புக்கள் பிடுங்கி எறிந்தனர். டர்மஸ் ஐயா அருகே கட்டப்பட்ட சட்டவிரோத குடியாற்றமான மலாச்சே ஹஷோலோமுக்கு அருகில் நடந்ததாக கூறப்படும் துப்பாக்கி சூட்டுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த சோதனை நடத்தப்படுவதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. துப்பாக்கி சூட்டில் 20 வயதுடைய குடியேறியொருவர் லேசான காயமடைந்தார். மற்றொரு அறிக்கையில் பாலஸ்தீனிய குடியிருப்பாளர்களும் குடியேறிகளுக்கும் இடையிலான மோதல்களை தொடர்ந்து அரே அல் அன் புறக்காவல் நிலையத்திற்கு அருகில் மற்றொரு சம்பவம் நடந்ததாக ராணுவம் தெரிவித்துள்ளது. சர்வதேச சட்டத்தின் கீழ் குடியேற்றங்கள் மற்றும் புறக்காவல் நிலையங்கள் சட்டவிரோதமானவை. இருப்பினும் இஸ்ரேலிய அரசாங்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அப்படி ஒரு நகரங்களை உருவாக்கி பாலஸ்தீனியர்கள் இடம்பெயர்ந்து அவர்களின் பிரதேசத்தை மேலும் கட்டுப்படுத்த ஒரு வழிமுறையாக அவர்களின் நிலத்தை பறிமுதல் செய்கிறது. காசாவில் நடந்த போருக்கு இணையாக மேற்கு கரையில் பெரிய அளவிலான தாக்குதலின் ஒரு பகுதியாக குடியிருப்பு வாசிகளுக்கு எதிராக குடியேறிகளால் தொடர்ச்சியாக ஒழுங்கமைக்கப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. வீடுகள் மற்றும் வாகனங்களை எரித்தல் மற்றும் இளைஞர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துதல் ஆகியவை இதில் அடங்கும். கடந்த வாரம் இஸ்ரேலிய படைகள் அல் முகாஜிரியில் 18 வயது ஹம்தான் அபு அலியாவை கிராமத்தில் பாலஸ்தீன இளைஞர்கள் இஸ்ரேலிய ராணுவ பிரசன்னத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ததை அடுத்து சுட்டுக் கொன்றனர். ஒரு நாள் கழித்து அபு அலியாவின் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. பாலஸ்தீனத்தின் தேசிய கொடியையும் ஹமாஸ் மற்றும் ஃபதாவின் தேசிய கொடியையும் அசைத்து தூக்கத்தில் ஈடுபட்டவர்கள் கிராமத்தில் கூட கோஷங்களை எழுப்பினார்கள். மேற்கு கரையில் வேறு இடங்களில் வியாழக்கிழமை பிற்பகல் ஹெப்ரானில் உள்ள டெல்ரூமேடா பகுதியில் ஒரு பாலஸ்தீனிய இளைஞரை இஸ்ரேலிய படைகள் சுட்டுக் கொண்டன. மேற்கு கரையில் மேலும் சில பகுதிகளை ஆக்கிரமிக்க இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. அதையடுத்து வியாழக்கிழமை மேற்கு கரையில் ஒரு பெரிய குடியேற்ற திட்டத்திற்கு இஸ்ரேல் ஒப்புதல் அளித்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாக கூறும் கூட்டு அறிக்கையில் கையொப்பமிட்ட 21 நாடுகளில் பிரிட்டனும் பிரான்சும் அடங்கும். இஸ்ரேல் புதன்கிழமை ஜெருசலேமுக்கு கிழக்கே ஈவன் என அழைக்கப்படும் சுமார் 12 சதுர கிலோமீட்டர் நிலப்பகுதிக்கான திட்டங்களை அங்கீகரித்தது. இந்த முடிவை நாங்கள் கண்டிக்கிறோம், மேலும் அதை உடனடியாக கடுமையாக மாற்ற வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர்களின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதில் ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் இத்தாலி ஆகியவையும் கையெழுத்திட்டுள்ளன. பெல்ஜியம், டென்மார்க், எஸ்டோனியா, பின்லாந்து, ஐஸ்லாந்து, அயர்லாந்து, ஜப்பான், லட்வியா, லித்துவானியா, லக்சம்பர்க், நெதர்லாந்து, நோர்வே, போர்ச்சுகல், ஸ்லோவேனியா, ஸ்பெயின் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளும் இந்த அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளன. ஐரோப்பிய ஆணையத்தின் வெளியுறவு தலைவரும் அதில் கையெழுத்திட்டார். இஸ்ரேலின் தீவிர வலதுசாரி நிதி அமைச்சர் ஸ்பெசல் ஸ்மாட்ரிச் இந்த திட்டம் எந்த பாலஸ்தீனிய அரசையும் பிரித்து ஜெருசலேமுக்கு பாலஸ்தீனிய அணுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் இருநாட்டு தீர்வை சாத்தியமற்றதாக்கும் என்று கூறியதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது இஸ்ரேலிய மக்களுக்கு எந்த நன்மையையும் தராது என்று 21 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்தனர். மாறாக இது பாதுகாப்பை மேலும் குறைத்துவிடும் அபாயம் உள்ளது, மேலும் வன்முறை மற்றும் உறுதியற்ற தன்மையை தூண்டுகிறது, அமைதியிலிருந்து நன்மை மேலும் விலக்குகிறது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு ஈவன் திட்டம் செயற்படுத்தப்படுவதை தடுக்க இன்னமும் ஒரு வாய்ப்பு உள்ளது. இந்த திட்டத்தை அவசரமாக திரும்ப பெறுமாறு நாங்கள் அவர்களை ஊக்குவிக்கின்றோம் என்று அவர்கள் மேலும் கூறினார்கள். ஜெருசலேம் மற்றும் இஸ்ரேலிய குடியேற்றமான மாலே அடுவிம் இடையே அமைந்துள்ள மிகவும் உணர்திறன் வாய்ந்த நிலத்தில் சுமார் 3400 வீடுகளை கட்டுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். 1967 முதல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேலின் அனைத்து குடியிருப்புகளுடனும் இஸ்ரேலிய திட்டமிடல் அனுமதியை பெற்றிருந்தாலும் சரி, சர்வதேச சட்டத்தின் கீழ் சட்டவிரோதமாக கருதப்படுகின்றன. ரமல்லாவை தளமாக கொண்ட பாலஸ்தீனிய ஆணையம் ஈவன் திட்டத்தை கடுமையாக சாடியுள்ளது. இது ஐநா தலைவர் ஆண்டோனியோ குட்ரஸ் மற்றும் பாலஸ்தீனிய அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் தலைவர் பிலிப் லசாரணி ஆகியோரால் விமர்சிக்கப்பட்டுள்ளது.
இந்த திட்டம் வடக்கு மற்றும் மத்திய மேற்கு கரையை தெற்கு மேற்கு கரையிலிருந்து முற்றிலுமாக துண்டிக்கும். அதாவது இனி எந்த பிராந்திய தொடர்ச்சியும் இருக்காது என்று லசாரணி கூறினார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் என இரண்டு நாடுகளை உருவாக்குவதை சாத்தியமற்றதாக மாற்றும் முடிவுகளை இஸ்ரேல் எடுத்து வருவதாக கூறினார். பிரிட்டன் வியாழக்கிழமை பிரிட்டனுக்கான இஸ்ரேலிய தூதர் டிபிசி ஹொட்டோவெலியை வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைத்து ஈவன் திட்டத்திற்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்தது. இந்த தேர்வு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டால் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறலாகும். மேலும் எதிர்கால பாலஸ்தீனிய அரசை இரண்டாக பிரிக்கும். இரு நாடுகளின் தீர்வை கடுமையாக பாதிக்கும் என்று பிரிட்டிஷ் வெளியுறவு அலுவலகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஜூன் மாதம் தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த லெபனான் இயக்கங்களின் ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தை தொடர்ந்து லெபனான் தலைநகர் பெய்ரூட்டுக்கு அருகிலுள்ள அகதிகள் முகாமில் உள்ள ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய இயக்கங்கள் நேற்று வியாழக்கிழமை லெபனான் அதிகாரிகளிடம் ஆயுதங்களை ஒப்படைக்க தொடங்கி உள்ளன. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதியில் உள்ள புர்ஜ் அல் பராஜ்னி ராணுவ முகாமில் ஆயுதங்களை ஒப்படைக்க தொடங்கியது. அங்கு ஆயுதமேந்திய பாலஸ்தீன இயக்கங்களால் ஒப்படைக்கப்பட்ட முதல் தொகுதி ஆயுதங்கள் லெபனான் ராணுவத்தின் காவலில் வைக்கப்பட்டன. புர்ஜ் அல் பராஜ்னி மற்றும் பிற முகாம்களில் வரும் வாரங்களில் கூடுதல் ஆயுத ஒப்படைப்புகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. பாலஸ்தீன முகாம்களுக்குள் இருந்து ஆயுதங்களை ஒப்படைக்கும் செயல்முறையின் முதல் கட்டத்தின் தொடக்கத்தை இது குறிக்கின்றது என்று லெபனான் பாலஸ்தீன உரையாடல் குழுவின் தலைவர் ரமேஷ் திமாஷ்கி ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். லெபனான் படைகள் அப்பகுதியில் நிலைநிறுத்த தொடங்கிய போது ராணுவ சீருடையில் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனிய இயக்கத்தினர் கலாஷ்னிகோவ் துப்பாக்கிகளை ஏந்தியபடி முகாமின் நுழைவாயிலுக்கு அருகில் காணப்பட்டனர். அவர்கள் பின்னர் தம்மிடமிருந்த ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு வெளியேறினார்கள். லெபனான் ராணுவத்துடனான ஒருங்கிணைப்பின் கட்டமைப்புக்குள் பாலஸ்தீன ஃபதா இயக்கம் தனது ஆயுதங்களை புர்ஜ் அல் பராஜ்னி முகாமில் ஒப்படைக்க தொடங்கும் என்று ஒரு பாலஸ்தீனிய பாதுகாப்பு அதிகாரி AFP-யிடம் கூறினார். மற்றொரு பாலஸ்தீனிய ஃபதா அதிகாரி செய்தியாளர்களிடம் கூறிய போது அனைத்து ஆயுதங்களும் ஒப்படைக்கப்படாது. இலகுரக ஆயுதங்களை எமது பாதுகாப்புக்காக நாங்கள் வைத்துக் கொள்வோம் என்று விளக்கினார். வியாழக்கிழமை கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் அகதிகள் முகாமுக்குள் நுழைந்த சட்டவிரோத ஆயுதங்கள் என்று அவர் கூறினார். பாலஸ்தீன ஜனாதிபதி மஹ்மூத் அப்பாஸ் மே மாதம் பெய்ரூட்டிற்கு சென்று பாலஸ்தீனிய முகாம்களில் உள்ள அனைத்து ஆயுதங்களும் அரசுக்கு ஒப்படைக்கப்படும் என்று லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுனுடன் உடன்பாட்டை எட்டிய பின்னர் இந்த ஆயுத ஒப்படைப்பு வந்துள்ளது. புர்ஜ் அல் பராஜ்னேவில் உள்ள ஒரு பாலஸ்தீனிய பாதுகாப்பு வட்டாரம் இந்த நடவடிக்கையை பெரும்பாலும் ஒரு அடையாள நடவடிக்கை என்று விவரித்தது. அதாவது ஒரு சடங்கு போல சில ஆயுதங்களை மட்டுமே ஒப்படைப்பார்கள். அது 1990களில் யாழ்ப்பாணத்தில் இந்திய அமைதிப்படையிடம் புலிகள் இயக்கத்தினர் ஆயுதங்களை ஒப்படைத்தது போன்றது. ஒரு அடையாளத்திற்காக சொற்ப ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டன. லெபனானில் ஃபதா ஆயுதங்களை ஒப்படைக்க தொடங்கி இருப்பது ஒரு அடையாள சின்னம். மேலும் தற்போது பெய்ரூட்டுக்கு சென்றுள்ள பாலஸ்தீனிய ஜனாதிபதியின் மகன் யாசர் அபாஸுக்கும் அவனுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் விளைவாக இது நிகழ்ந்தது என்று அந்த வட்டாரம் தெரிவித்தது. முகாமில் உள்ள மற்ற செல்வாக்குமிக்க இயக்கங்கள் இன்னமும் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க முடிவு செய்யவில்லை என்றாலும் மீதமுள்ள பாலஸ்தீன ஆயுதமேந்திய பிரிவுகளையும் அதே நடவடிக்கை எடுக்க ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும் என்று அவர் மேலும் கூறினார். இந்த செயல்முறை கனரக மற்றும் நடுத்தர ஆயுதங்களுடன் தொடங்கும் என்று உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. அல்மோடன் செய்தித்தளத்தின்படி நேற்று வியாழக்கிழமை ஒப்படைக்கப்பட்ட சில ஆயுதங்கள் லெபனானில் பாலஸ்தீனிய முடிவுகளை எதிர்த்ததற்காக ஜூலை மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்டு புர்ஜ் அல் பராஜ்னேவில் உள்ள ஃபதாவின் முன்னாள் தலைவர் ஷாடி அல் ஃபாரூக்கு சொந்தமான ஒரு கிடங்கில் இருந்து கைப்பற்றப்பட்டன. கைது வாரண்டில் சிறைப்பிடிக்கப்பட்ட அல்பார் புதன்கிழமை மாலை பெய்ரூட் ஹோட்டலில் தடுத்து வைக்கப்பட்டார். கனரக இயந்திர துப்பாக்கிகள், 107mm ராக்கெட்கள், பீட்டன் மீள்சுழற்சி இல்லாத துப்பாக்கிகள், பிற ஏவுகணைகள் மற்றும் அதிக அளவிலான வெடிப்பொருட்கள் ஆகியவை தற்காலிக சேமிப்பில் இருந்ததாக லெபனான் ஊடகம் அல்மோடன் செய்தி வெளியிட்டுள்ளது. மே மாதத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆயுத குறைப்பு திட்டம் பாலஸ்தீனிய உள் பிரிவுகளாலும் 12 நாள் இஸ்ரேல் ஈரான் போராலும் தாமதமானது. பெய்ரூட் பகுதி அகதிகள் முகாம்களான மார் எலியாஸ் ஷாதிலா மற்றும் புர்ஜ் அல் பராஜ்னி ஆகியவற்றிலிருந்து தொடங்கி பின்னர் லெபனான் முழுவதும் மீதமுள்ள 9 அகதிகள் முகாம்களுக்கு நீடிக்க இந்த உக்தி கோரிக்கை விடுக்கின்றது. மிகப்பெரிய மற்றும் மிகவும் கொந்தளிப்பான அகதிகள் முகாமான சிரோனுக்கு அருகிலுள்ள ஜன் அல் ஹிஷ்வே நீண்ட காலமாக பாலஸ்தீனிய பிரிவுகள், இஸ்லாமிய துருப்புகள் மற்றும் சட்டவிரோதிகள் சம்பந்தப்பட்ட மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள பாலஸ்தீனிய இயக்கங்களை வலுக்கட்டாயமாக ஆயுத குறைப்பு செய்வது வன்முறை மோதல்களை தூண்டக்கூடும் என்று கவலைகள் உள்ளன. பல லெபனான் அரசியல் கட்சிகள் அகதிகள் முகாம்களுக்குள் ஆயுதங்கள் இருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றன. ஆயுதங்களின் இருப்பு பாலஸ்தீனிய மற்றும் லெபனான் நிலைத்தன்மையை குறைமதிக்கின்றது என்றும் வாதிடுகின்றன. கடந்த ஆண்டு இஸ்ரேலுடன் போரை நடத்திய ஹெஸ்புல்லா உட்பட நாட்டில் உள்ள அனைத்து ஆயுத இயக்கங்களையும் நிராயுத பாணியாக்குவதாக லெபனான் உறுதியளித்தது. இந்த மாத தொடக்கத்தில் ஹெஸ்புல்லாவின் ஆயுத கிடங்கை அகற்றுவதற்கான திட்டத்தை வகுக்கும் பணியை அமைச்சரவை ராணுவத்திடம் ஒப்படைத்தது. இது இதற்கு முன் எப்போதும் நடந்ததில்லை. லிட்டானி ஆற்றின் தெற்கே உள்ள பெரும்பாலான ஹெஸ்புல்லா தளங்கள் அகற்றப்பட்டதாக கூறப்பட்டாலும் ஹெஸ்புல்லா இன்னமும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், துல்லியமாக வழிநடத்தப்படும் ராக்கெட்கள் மற்றும் ஆளற்ற விமானங்களை வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. ஹெஸ்புல்லா இந்த ஆயுத ஒப்படைப்பு நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை.